வெற்றியின் உச்சியில் அமைதி தேடும் சோழன் அலைகடலென ஆர்ப்பரிக்கும் படைகளுடன் வடதிசை வென்று கங்கை நீரை குடங்களில் கொண்டு வந்த மாமன்னன் ராஜேந்திர சோழன் பெரும் வெற்றி களிப்பில் திளைத்த தமிழ் மக்கள் தங்கள் மன்னன் புதிய தலைநகரையும் பிரமாண்டமான அரண்மனையையும் கட்டுவான் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் ராஜேந்திரன் கட்டியது அரண்மனை அல்ல, கோட்டையும் அல்ல. உலகமே வியக்கும் வண்ணம் கங்கை கொண்ட சோழபுரம் எனும் அற்புத நகரை உருவாக்கி அங்கே வெண்ணை முட்டும் ராஜ கம்பீரத்துடன் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் ஒரு சிவாலயத்தை கட்டினார். நமக்கென ஒரு பிரமாண்டமான அரண்மனையை கட்டாமல் அனைத்தையும் ஒரு கோயிலுக்காக அர்ப்பணித்தாரே, இது ஏன்? பேரரசனின் உள்ளத்தில் குடிக்கொண்டிருந்த அந்த ஆழ்ந்த அமைதி எதனால்? போர் வெற்றிகளை விட இறைவனின் அருள் மேலானது என்று உணர்ந்தாரா? அரண்மனைகள் அழிந்தாலும் கோயில்கள் நிலைக்கும் என்ற ஞானமா? அல்லது கங்கையின் புனிதம் சிவனின் சந்நிதியில் ஒரு புதிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் என்ற நம்பிக்கையா? 1000 ஆண்டுகள் கடந்தும் அந்த மர்மம் இன்றும் நம் நெஞ்சில் நிற்கிறது. வெற்றியின் பின்னணி என்ன? அடுத்த கதையில் அதை கண்டுபிடிக்கலாம்.